பாத்தியா பாத்தியா என்ன நரிய நல்லா கொழுன்னு கொழுத்து போய் இருக்கு என்றது மான். எனக்கு ஒன்றும் புரியலையே, கொஞ்சம் விளக்கமாக சொல்லேன் என்றது குரங்கு. தினந்தோறும் மாடு கழுதை எருமை போன்ற மிருகங்கிட்ட அன்பாக பேசி ஏமாற்றி சிங்கத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போயிடும். சிங்கம் அவைகளை கொன்று தின்ன பிறகு மீதி அந்த நரி தின்னு நல்லா கொழுத்து போய் தெரியுது பார். இதெல்லாம் ஒரு பொழப்பா என்று பொறாமைப்பட்டு பேசியது மான். நீயே அது மேலே பொறாமைப்படுற, அதுக்குரிய தண்டனை கடவுள் கொடுப்பாரு என்ற குரங்கு. அப்போது நரி ஒரு சின்ன முயலை அழைச்சிக்கிட்டு போயிட்டு இருந்துச்சு. வா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லி மானும் குரங்கும் சைலண்ட்டாக ஃபாலோ பண்ணாங்கங்க. அறிவு கட்ட நரியே, ஏன் இவ்வளவு லேட், எனக்கு பசி தாங்க முடியல என்று கோபத்தோடு கூறிய சிங்கம் ஒரே பாய்ச்சலாக பாஞ்சி முயலை அடித்து சாப்பிட்டுச்சிங்க. பெரிய மிருகத்தை கொண்டு வருவேன்னு நினச்சா இந்த சின்ன முயலை கூட்டிகிட்டு வந்திருக்க, எனக்கு செம்ம பசியாக இருக்கே என்று கூறியவாறு சிங்கம் நரி மீது பாய்ந்து அதையும் கொண்டு சாப்பிட்டுச்சிங்க. பாவம் நரி என்று கூறியவாறு மானும் குரங்கு அந்த இடத்த விட்டு பயத்தில் ஓடியே போயிடுச்சிங்க. நீதிமொழிகள் 23:17 உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. நீ நாள்தோறும் கடவுளை பற்றி பயத்தோடு இரு. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. நீ நாள்தோறும் கடவுளை பற்றி பயத்தோடு இருன்னு பைபிள் அட்வைஸ் பண்ணுதுங்க. ஸோ அக்கிரமம் அநியாயம் பண்ணுறவன்லாம் கொழுத்து செழிப்பாக இருக்கானே என்று மனதில் பரமப்படவே கூடாதுங்க. அவன் முடிவு அழிவுதாங்க. ஆனால் நாம் கடவுளுக்கு பயந்து உண்மையாக நேர்மையாக ஒழுக்கமாக வாழணும். கொஞ்சம் லேட்டானாலும் கடவுள் லேட்டஸ்ட்டாக எல்லாத்தையும் கொடுத்து நம்ம உயர்த்தி மேன்மைப்படுத்துவாருங்க. காட் பிளஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.